வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரியும் பூரி மசாலாவும் தான். பூரி மசாலாக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாங்களா. 300 கிராம் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு பெரிய வெங்காயத்தை வால்வாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, 4 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போ 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடல மாவு 4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இதோட காம்போஷன் என்னென்னா 2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு மைதா, ஒரு 1/4 கப்பு ரவை, ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடலெண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை போடுறோம். போட்டு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறோம், கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டோன்னே பச்சை மிளகா, வரமிளகா, இஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுறோம். அதை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தையும் எடுத்து போடுறோம். போட்டு பெருங்காயத்தை சேர்த்திக்கிறோம். பெருங்காயத்தை சேர்த்திட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா இந்த மசாலா பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கிட்டு இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வெங்காயம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்க மேஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ வெங்காய கலவையோடு சேர்த்துலாம். இப்போ 5 மினிட்ஸாக வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்திக்கிட்டு நல்லா ஒரு பெரட்டு சிம்மில் வச்சுட்டு வாங்க இப்போ நம்ம கடல மாவு எப்படி கரைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேன். வாங்க மசாலாக்குள்ளே ஊற்றலாம். இப்போ கரைச்சி வச்ச கடல மாவு நம்ம மசாலில் ஊற்றிட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி ஒரு பெரட்டிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்குங்க. டேபிள் சால்ட் போட்டுக்குங்க. கல் உப்பு போட வேண்டாம். போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் கொத்தமல்லி தழை தூவிட்டேன். உங்களுக்கு பூரியோடு பரிமாறிட்டு காமிக்கிறேன். பூரியும் பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.